ஒரு வழியா இன்டெல் கடைசியில அவங்க ஜிபியூவை ரிலீஸ் பண்ண போறாங்க. சைனால ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஏபி கார்ட்ஸ் வந்திருக்கு. இன்டெலோடது தான். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஜிபியூ ஃப்ளட் வரப்போதான். கிரிப்டோ கரன்சி கிராஷ்னால ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி அப்டேட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இன்னொரு ஜிபியூ தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்டெலுக்கு பெரிய விதமாக ஐப்லாம் பண்ணலை. பட் இன்டெல் வரதுனால ஏதாச்சும் பெனிஃபிட் கிடைக்கும்னு நினச்சிருந்தோம். நம்ம போன வருஷமாக எதிர்பார்த்தா வந்துடும் எப்படியாச்சுன்னு. பட் இருந்தாலும் டிலே ஆச்சு. கடைசியாக இப்போ தான் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இன்டெல் ஆர் கூட A380 வந்திருக்கு. இப்போதையும் சொல்லணும்னா டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா இன்டெல் வந்து நிறைய ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக சைனா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவில் இருக்க யூடியூபர்ஸ் வந்து நிறைய பெஞ்ச்மார்க் போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் GT 1650 6400 அப்புறம் A380 வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்டெல் கார்டு வாங்குறது ஒர்த்தா? அந்த பட்ஜெட் கார்டு வேறு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதோட ப்ரைஸ்லாம் பார்க்கலாம். ஸ்பெக்ஸ் எப்படி இருக்குது, அது போல விஷயம்லாம் இருக்குது. இன்டெல் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு நியூ பிளட்டு. பட் இருந்தாலும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. நல்ல பிரில்லியண்டான இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஜிபி வந்து கண்டிப்பாக நெயில் பண்ணுவாங்களே தெரில. இதான் ஃபஸ்ட் ஜென்ரேஷனு. பட் இருந்தாலும் முதல் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஸோ இன்டெல் வந்து NVIDIA மாதிரி இல்லை. ஸ்டார்டிங்கில் பட்ஜெட் கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக $150 இருக்க போது. டேக்ஸ் இல்லாமல் 10 to 12,000 ரேஞ்சில் இருக்க போது. டேக்ஸோட பார்த்தீங்கன்னா 14,000 கிட்ட போயிடும். ஸோ 14,000 வந்து ஒரு நல்ல ஜிபியூ கிடைக்குமா கேட்டிங்கன்னா அது வந்து டிபேட்டபிள் தான். பட் இப்போ புதுசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சூப்பர் சொல்லுவேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போது. பட் அதை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ வந்து ஸ்பெக்ஸை பார்த்தே ஆகணும். இதில் இன்டெலோட XC கோர்ஸ் இருக்க போது 8 இருக்க போது இல்லை. ஸோ மேபி ஃபியூச்சர் கிராஃபிக்ஸ் கார்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுது. 16 32 வரும். எஸ் ரே ட்ரேசிங்கும் இருக்குது. ஸோ ரே ட்ரேசிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 8 வச்சிருக்காங்க. ஸோ நல்லாவே தெரியும். கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 2000 MHz. இது வந்து டேரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. பட் எது தெளிவாக சொல்லலாம்னா TDP தான். ஸோ TDP பொறுத்த வரைக்கும் 75 வாட்ஸ் ஆகுது. ஸோ அதாவது இது ஒரு லோ ப்ரொஃபைல் கார்டு. ஸோ ஆக்சுவலாக பவர் கனெக்டர் தேவையில்லை. சப்போஸ் இது நோட் பண்ணோம், சில ஏபி வந்து பார்த்தீங்கன்னா பவர் கனெக்டர் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுவாங்க. சில ஏபி வந்து பவர் கனெக்டரோட ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா சில வந்து ஓவர் கிளாக் பண்ணியிருப்பாங்க. இந்த 75 வாட்ஸை தாண்டி போயிடும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா AMD பெட்டராக பண்ணியிருக்காங்க. இது ஒரு விஷயம் தான் மெமரியை பொறுத்த வரைக்கும். ஸோ மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 6GB இருக்குது. இதே AMD RX 6400 வந்து 4GB மட்டும்தான். பத்தாவதுக்கு அது கம்பேர் பண்ணும்போது நல்ல மெமரி இன்டர்ஃபேஸும் பேண்ட்வித்தும் ஸ்பீடும் இருக்க போது. 6400 வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஒன்று. அது பத்தாவதுக்கு HDMI போட்டு DPI போட்டோம். அப்புறம் ஹார்ட்வேர் என்கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க போது. பிகினர் ஸ்டேஜில் ஒரு நல்ல வீடியோ எடிட்டிங் கார்டாகவும் அப்புறம் ஸ்ட்ரீமிங் கார்டாகவும் இருக்க போது. ஸ்ட்ரீமிங் என்கோடர் பற்றி தெரியல, அதை பற்றி வந்தால் கண்டிப்பாக அப்டேட் போடுறேன் நான். இதெல்லாம் பேசணும். பட் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மீனிங்லெஸ் ஆக போது. எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது? ஸோ இந்த கேளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ட் காம்படிட்டர் தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணி ஆகணும். AMD RX 6400 அப்புறம் NVIDIA GT 1650 தான். 6400 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கார்டு கிடையாது. ரொம்ப வாட்டர் டவுன் பண்ண AMD வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக ரிலீஸ் பண்ணாங்க அதை. ஸோ ரொம்ப கம்மி ஆக்சுவலாக அந்த கார்டு. ஒரு லோ ப்ரொஃபைல் கார்டு. முன்னாடி சொன்ன மெமரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா AMD எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா இன்டெலோட கார்டு வந்து லைட்டாக தான் பீட் பண்ணுது. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டெல் என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக 25% வந்து இந்த கார்டோட காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொன்னோன்னா கொடுக்குற காசுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா தான். இப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரேட்டில் தான் இருக்க போது. AMD கார்டும் அப்புறம் இன்டெலோட கார்டும். இந்த கார்டு வந்து நிறைய கேம்ஸில் AMD 6400 வந்து பீட் பண்ண முடியலை. அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1080p கேமிங் வந்து நல்லா டீசெண்டாக பண்ண போகுது. பெரிய பெரிய AAA கேம்ஸை விளாட முடியும் இந்த கார்டில். 6400 மாதிரி இன்னும் ஒரு 3 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ்க்கு வரப்போகிற கேம்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா விளாட முடியும். பட் இருந்தாலும் இப்போ வந்திருக்க புது கேம்ஸ் எக்ஸாம்பிள் God of War PCலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1080p மீடியமில் தான் விளாட முடியுது. 60 FPS டார்கெட் சொல்கிறேன். ஆடியோ டூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ Cyberpunk வந்து 60 FPS வந்து கிராஜுவலாக தொடுது ஆக்சுவலாக 1080p லோ செட்டிங்ஸில். அதே பெரிய விஷயம் தான். இந்த காலில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா 6400 நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா கூட ஓகே. பட் பழைய GT 1650 கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்களேன். ஒரு 4 வருஷம் பழைய கார்டை வந்து பீட் பண்ணுது புது கார்டை. ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக வரியுங்க தான் இருக்குது. இப்போ அந்த ஊரில் வந்து 12,000 rupees விற்கிறாங்க. அங்கே சைனாவில் வந்து விற்கிறாங்க. நம்ம இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். அது அவங்க ஊரில் இருக்க ஒரு ஏபி பார்ட்னர் மட்டும் செஞ்சுருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டல் போல். ஸோ நம்ம ஊர் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அது பத்தாததுக்கு இன்டெல் ஆர்க் வந்து இதோட முடியலை. இன்டெல் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸில் வரப்போகுது. அதோட முக்கியமாக வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்டாக வரப்போகுது. அதுவும் கண்டிப்பாக வரும். இது A300 தான் ஆக்சுவலாக சீரிஸு. இன்னும் A700 வரைக்கும் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள். A500 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3050 ரேஞ்சில் கம்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
A700 வந்து பார்த்தீங்கன்னா 3070 ரேஞ்சில் கம்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான். அடுத்து இன்டெல் ஆர்க் பேட்டில் மேஜ் இருக்கு. அதுக்கு வெயிட் பண்ணணும். பட் நெக்ஸ்ட் இயர் தான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகே, வீடியோட மிட் செக்ஷன் வந்தாச்சு. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியோட ஃப்ளட் தான். ஸோ நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வரப்போ தான் நம்ம ஊரில் விட செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவியப்போ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக ஒரு பெரிய கிரிப்டோ கிராஷ் ஏற்பட்டது. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஆக்சுவலாக தேர்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ 3வது தடவை நடக்கும்போது கண்டிப்பாக வந்து மைனஸ் கொஞ்சம் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஜிபியோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே வருது. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ முன்னாடி இந்த அளவுக்கு இப்போ டிமாண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் நல்ல சப்ளை செயின் இருக்குது. ரீசெண்டாக வீடியோ கூட போட்டதை பற்றி 3070 வந்து 1 lakh rupees கிட்ட இருந்தது. இப்போ 60,000 கிட்ட வந்துருச்சு. யோசிச்சு பாருங்களேன். இப்போ அந்த கார்டு ரீசேல் வேல்யூ இன்னும் கம்மியாகிடும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ RTX 3070 MSRP வந்து 40,000 வச்சுக்கோங்களேன். அது செகண்ட்ஸ் வர அது 10க்கு மைண்டு கார்டு வர நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதோட வேல்யூ வந்து இன்னும் கம்மியாகும். ஸோ அந்த காரணத்தினால பெரிய லாஸ் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது பழைய கார்ட்ஸ்லாம் செல் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு நல்ல விஷயம் மாதிரி தெரியலாம். பட் இருந்தாலும் அடுத்த கார்டு வரும்போது அதே மாதிரி வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ தான் ரிப்பீட் ஆக போகுது சைக்கிள். இதனால டாமினோ எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது போல் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பெரிய பெரிய ஏபி மார்க்கெட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம் வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிபி எவ்வளோ காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம பழைய ஸ்டாக் வர காலி பண்ணணும். புது ஸ்டாக் வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நாளில். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேல்லாம் போடுறாங்கன்னா அமெரிக்காவில். ஸோ ஆக்சுவலாக நான் போன வருஷம் வந்து 6 மாதம் வெயிட் பண்ணி வாங்கினேன். இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக MSRPயில் ப்ளஸ் ஆஃபர்ஸோட கிடைக்க போகுது. நீங்களே நியூயார்க் விசிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்து அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா இது நல்ல டைம் ஜிபி வாங்குறதுக்கு. ஆனால் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இன்டெல் வந்து மார்க்கெட் வந்திருக்காங்க. இது வந்து நான் போன வருஷத்துக்கு பார்த்தேன். ஸோ முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் வரலை. இன்னும் இன்ச் க்ளோஸர் ஆகிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா MSRPயில் கூடிய சீக்கிரம் ஜிபி கிடைக்கதா போகுது. தி க்ளோரி டேஸ் வில் ரிட்டர்ன் கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் சில மற்ற நியூஸ் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. நல்ல அப்டேட் தான் அது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரோக்ராம் இருந்தால் இந்த விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் 11 ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டேப்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம். க்ரோம் டேப்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்க போது. சப்போஸ் நீங்கள் நிறைய ஃபைல் விஷயம்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவது. இதே நீங்கள் விண்டோஸ் 10 இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. ஃபைல்ஸ்னு ஆக்சுவலாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஸ்டோர்ஸ் கூட வச்சே பார்த்தீங்கன்னா தனி ஆப் செஞ்சுருக்காங்க. அது வந்து விண்டோஸ் 10 சப்போர்ட் ஆக போகுது. ஒரு சூப்பரான விஷயம். அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா PCI பற்றி தான். PCI 5.0 வந்து இந்த வருஷம் வரப்போகுது புது ஜிபியூஸில். இப்பயே சப்போர்ட் வந்துருச்சு சிபியூலாம் சொல்கிறேன். பட் அதுக்குள்ளே PCI 7.0 பேச்ச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னு கேளுங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது PCI 5.0. PCI 5.0 வந்து பார்த்தீங்கன்னா 4.0 2 டைம்ஸ் ஃபாஸ்டரு. இதெல்லாம் என்ன ஹெல்ப் பண்ண கேட்டிங்கன்னா வருங்காலத்தில் கிராஃபிக்ஸ் கார்டு சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக போகுது. மெமரி சைஸ்லாம் அதை பத்தாது. கேம்லாம் 100 GB தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ நிறைய டெக்ஸ்டஸ் வந்து ஈஸியாக லோட் பண்ண முடியும். பெரிய சைஸ் வர ஃபாஸ்ட்டாக வர இருக்க போது. CPU நல்லா கனெக்ட் பண்ண போகுது. புது வெர்ஷன் வந்து எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா பெட்டர் தான். நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். மைக்ரோ SD கார்டு சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ரொம்ப அதிகமாகிட்டு வருது. நல்லாவே தெரியும். இப்போ ஒரு நல்ல நியூஸ் வந்துருக்கு. 1.5 TB மைக்ரோ SD வரப்போ தான். ஸோ ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய ஆண்ட்ராய்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SD கார்டு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கேம்ஸ் ஆட முடியும். ஒரு டீசெண்டான ஸ்பீடு எவ்வளோ பெரிய சைஸ் யோசிச்சு பாருங்களேன். ஸோ நல்ல விஷயம் தான் அது. இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஸ்மார்ட் ஆக போகுது. அந்த காலத்தில் பெரிய ஸ்பேஸ் தேவைப்படும். இந்த மெமரி கார்ட்ஸாக ஹெல்ப் பண்ண போகுது. சரி, இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது போல பல கண்டென்ட் சேனலில் போட்டிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய ஹார்ட்வேர் கண்டென்ட்டும் இருக்குது. முக்கியமாக கேமிங் கண்டென்ட் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்க நினைக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட் வேணால் செக் பண்ணி பாருங்களேன். ஒரு PC பில்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை பற்றி கைட்ஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பிடிக்க நினைக்கிறேன். பாய்.